ஒரு ஊரில் ரொம்ப காலமாக மழையே பெய்யலை. அது ஒரு பஞ்சகாலமாக இருந்தது. எங்கே பார்த்தாலும் நிலம்லாம் வறண்டு போய் தண்ணீர் இல்லாமல் மக்கள்லாம் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. அந்த கிராமத்தில் ஒரு சிறுமி இருந்தா. அவளுக்கு இது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. ஒரு நாள் இரவு நேரம் அவளோட தோட்டத்தில் நிலவொளியில் நடந்து சென்றபோது போயிட்டு இருக்கும்போது கீழே மினுமினுப்பாக ஒரு விதையை பார்க்குறா. அது சாதாரண விதை மாதிரி அவளுக்கு தெரியலை. இரவு நேரம் அந்த நிலவொளியில் அந்த நிலாதேவியே தன்னோட கிராமத்து மக்களும் பஞ்சம் தீர்க்க கொடுத்த விதை மாதிரி கருதி விதையை எடுத்துகிட்டு வந்து ஆசையாக அவளோட தோட்டத்தில் நட்டு வச்சா. தன்னோட பயன்பாட்டுக்காக வச்சிருந்த தண்ணியை அந்த செடிக்கு ஊற்றி அந்த செடி வளரும் கண்டிப்பா அப்படின்ற நம்பிக்கையோட அதை டெய்லி நல்லா அன்பா பார்த்துக்கிட்டா. விளைச்சல் இல்லாத ஊர்ல மற்றவங்கெல்லாம் அவன் மிளகு செடியை பத்தி கேள்விப்பட்டு இவளுக்கு மட்டும் எப்படி செடி வளருது, தண்ணி எங்கேருந்து கிடைக்குதுன்னு அவளை கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. சில பேர் இரவு நேரத்தில் வந்து அந்த செடியை அழிக்கவும் முயற்சி செஞ்சாங்க. ஆனால் அவன் இரவு பகல் பாராது அந்த செடியை கண்ணு கருத்துமா அதை பத்திரமா அன்போட அக்கறையாக வளர்த்து வந்தா. யார் என்ன சொன்னாலும் அவள் கண்டுக்கவே இல்லை. அவளோட மனம் உறுதியாக இருந்தது. அந்த செடியை அவள் அப்படி பார்த்துக்கிட்டா. அவளோட விழிகளில் ரொம்ப நம்பிக்கையும் நிறைஞ்சிருந்தது. யார் என்ன சொன்னாலும் சரி, அவளோட வேலையை முழு மனதோட நம்பிக்கையோட விடாமல் செஞ்சுட்டே வந்துட்டு இருந்தா. அப்படியே நாட்கள் கழிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மிளகு செடி வளர ஆரம்பிச்சது. முதல் மிளகு பூவும் பூத்தது. மழை பெஞ்சா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டா. நினைச்சது மாதிரியே நம்பியது மாதிரியே கருமேகம் சூழ்ந்து இடிச்சத்தம் நீங்க மழை துளிகள் மிதமாக விழ ஆரம்பிச்சது. அவளுக்கு ஒரே சந்தோஷம். அந்த ஒரு சிறுமியோட பொறுமையும் நம்பிக்கையும் தான் முழு ஊருக்கும் வாழ்க்கையை திருப்பி கொடுத்தது. அந்த ஊரே பசுமையாக மாறிச்சு. எந்த ஒரு கஷ்டத்துலேயும் எந்த ஒரு வேலையும் நாம் முழு மனதோடையும் நம்பிக்கையோடையும் செஞ்சுட்டே இருந்தோன்னா கண்டிப்பாக அதுக்கான பலன் கிடைக்கும்.